வாழக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இவ்வுலகத்தில் மரணத்தை எதிர்நோக்கியே இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதராவது எனக்கு மரணமே கிடையாது, எனக்கு 100 வயதானாலும் நான் மரணிக்க மாட்டேன் என்று எந்த ஒரு மனிதனும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அல்லது வயதை அடிப்படையாக வைத்து இப்போ நான் 25 வயசுல தான் இருக்கிறேன், ஒரு 35 வயசுல இருக்கிறேன், எனக்கு இப்ப மரணம் வராது, எனக்கு மரணம் எல்லாம் 70-80 வயசுக்கு பிறகுதான் வரும் என்று எந்த ஒரு மனிதனும் தனக்கு வரக்கூடிய மரணத்திற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கான ஒரு தவணையை வைத்திருக்கிறான். அந்த தவணை எப்போது என்று அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான், இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஆ, அந்த மறுமை நாள் எப்போது நிகழும் என்பது அது அல்லாஹுவிற்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹுவை தவிர யாருக்கு அது தெரியாது என்று ஒரு 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அதுல ஒரு விஷயமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் அது எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அது அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு விஷயமாக இருக்கும். அல்லாஹுவை தாண்டி வேறு யாருக்குமே அவர் எப்போது மரணிப்பார், அது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எப்ப மரணிப்பாங்க என்பதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்ற அளவிற்கு இறைவன் அந்த மரணத்தை நாமெல்லாம் கண்டறிய முடியாத ஒரு புதிராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அப்ப நம்ம எப்ப மரணிப்போம் என்றே நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போறோம், நம்ம என்ன நினைப்பில் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம், நம்ம எப்படியாவது மரணிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டிடணும். வீடு இல்லாதவர்களுடைய நினைப்பு அப்படி இருக்கும். பிள்ளைங்க நமக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைங்க நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும், பசங்களை நல்லா படிக்க வச்சு அவனுடைய எதிர்காலத்தை நம்ம நல்ல முறையில் ஆக்கி வச்சுட்டு போயிடணும். அப்படி நமக்கு நம்மளுடைய பிள்ளைங்க சரி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அதுக்கடுத்து நம்ம மரணிச்சா ஒன்னும் பிரச்சனை கிடையாது என்று மரணத்தை எதிர்நோக்கக்கூடிய நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக எதை மட்டும் பார்க்கிறோம், நம்ம குடும்பத்தில் கரெக்டா நடந்துடணும், பொருளாதாரத்தை நல்லா சம்பாதித்தரணும் என்று இதை மாத்திரம் தான் கவனிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நினைப்போடு மட்டும் இருந்தால் போதுமா? நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நல்லா ஆக்கி வச்சிடணும், அதுக்கு பிறகு நம்ம மரணிச்சு போயிடணும் என்ற நினைப்போடு மட்டும்தான் முஸ்லிம் இருக்க வேண்டுமா? நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொன்மொழிகளையும் எடுத்து பாருங்கள். மரணத்தை எதிர்நோக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி அவங்க எதிலெல்லாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்பதை நிறைய செய்திகளை இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நிறைய கற்றுத்தருகிறது. ஆனால் இன்றைக்கு அதுல நம்ம கரெக்டா இருக்கிறோமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்து தௌபாவுல ஒரு வசனத்துல குறிப்பிடுறான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹலர அஹதுஹுமுல் மௌத், ஒருவர் மரணிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்துல பல பாவமான காரியத்தில் ஈடுபடுகிறார். இப்படி பாவமான காரியத்தில் ஈடுபட்ட பிறகு மரணம் அவருக்கு சம்பவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதன் என்ன சொல்வானாம், கால இன்னி துபுத்துல் ஆன், இறைவா நான் கடந்த காலத்துல இன்னென்ன தப்பெல்லாம் பண்ணி இருக்கிறேன், பெரும்பாவங்கள் இவ்வளவு இருக்குது, சின்ன பாவம் இவ்வளவு இருக்குது, நான் செய்த அத்துணை தவறுகளையும் இந்த நேரத்தில் இறைவா எனக்கு மன்னி தருள்வாயாக, எனக்கு நீ மன்னிப்பு வழங்கிரு என்று மரணிக்கக்கூடிய நேரத்தில், மரணம் வரக்கூடிய நேரத்தில் ஒருவன் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்பான் என்றால் லைசத்தி தௌபா, அத்தகைய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு பாவ மன்னிப்பை வழங்கப்படாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதன் என்ற அடிப்படையில் பல்வேறு தவறுகள் நம்மளிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. பொருளாதார ரீதியில் தவறுகள் இருக்கிறது, நம்முடைய பேச்சு வழக்குகள்ல தவறு இருக்குது, நம்ம நடவடிக்கைகள்ல தவறு இருக்குது, நம்ம குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அதுல நம்ம தவறு செய்கிறோம். நட்பு வட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்குதோ அதுல பல குறைபாடுகள் இருக்கிறது. அப்ப அவ்வளவு தவறுகளையும் செய்யக்கூடிய நாம் தவறு செய்த உடனேயே நம்ம இவ்வளவு பெரிய ஒரு பாவம் செஞ்சிருக்க கூடாது, இந்த தவறுகளோடு நம்ம மரணிச்சிட்டோம்னா, அல்லாஹ் நம்மளை மன்னிக்காம விட்டோம்னா நம்ம மறுமையில நரகத்துல போய் விழ வேண்டி இருக்குமே என்று அஞ்சி இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து அந்த உடனே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறோமா? அப்படி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை இருந்தால் நம்ம ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்புக்கு அதிக நேரம் ஒதுக்குவோமா இல்லையா? நம்ம தொழுகை முடிந்த உடனே எழுந்து செல்லாமல்
உட்கார்ந்து திக்ரு செய்வோம், துவா செய்வோம். அந்த துவாவுல நமக்கு உலகத்தில் உள்ள தேவைகளை கேட்பதை போல நம்மளுடைய பாவத்திற்காகவும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போமே. இன்றைக்கு அந்த தன்மை நம்மள்ட்ட இருக்குதா? நாம் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளும் இன்றைக்கு அடுத்தவர்களுக்கு பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு இல்லை. சில தவறுகள் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடிய விதத்தில் இருக்கலாம், பல தவறுகள் நமக்கு மட்டும் தெரியக்கூடிய விதத்தில் இருக்கலாம். அப்ப நமக்கும் இறைவனுக்கும் மட்டும் செய்யக்கூடிய அந்த தவறாக இருக்கட்டும், அல்லது அடுத்தவர்களுக்கு தெரிந்த தவறாக இருக்கட்டும், அதற்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்காமலேயே இப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு மரணத்தை அந்த நேரத்தில் தந்து விட்டால் அப்ப நம்ம புலம்புனால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே. இதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஃபிரௌனுடைய வரலாறை ஒரு படிப்பினையாக காட்டுகிறானே. அந்த ஃபிரௌனுடைய வரலாறு நமக்கு பல செய்திகளை பாடமாக சொல்கிறது. அதுல ஒரு செய்தி என்ன? மூசா நபியையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட அந்த பனு இஸ்ரவேல் மக்களையும் துரத்தி கொண்டு ஃபிரௌன் செல்கிறான். கடல் குறுக்கிடுகிறது. இறைவன் உத்தரவு போடுறான், நீங்க கடலை அடியுங்கன்னு மூசா நபிக்கு உத்தரவு போடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை அடிக்கிறாங்க, கடல் இரண்டாக பிளக்கிறது. அப்படி முஸ்லிம்கள் எல்லாம் அதுல தப்பிச்சு போறாங்க. அதை பின்தொடர்ந்து ஃபிரௌன் செல்லும் பொழுது, அவனுடைய படைபட்டாளங்கள் செல்லும் பொழுது, அப்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹத்தா இதா அஹ்ரகஹுல் கரகு, அந்த அலை கடல் அல்லாஹ் தஆலா ரெண்டா பிளந்தானே, அந்த அலை அப்படியே மூடியது, அவங்களுக்கு மரணம் வர ஆரம்பித்தது. அப்படி மரணம் வரக்கூடிய அந்த நேரத்தில் அப்போது ஃபிரௌன் சொல்லுகிறான், ஆமனத் பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் யாரை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த இறைவனை நான் நம்பிக்கை கொள்கிறேன். வஅன மினல் முஸ்லிமீன், நான் இப்போது இறைவனுக்கு அணிபணிந்து நடக்கக்கூடியவர்களாக நான் மாறிடுறேன், நான் இப்ப முஸ்லிமாக நான் ஆகிக்கிடுறேன் என்று ஃபிரௌன் என்ன செய்கிறான்? தனக்கு மரணம் வரக்கூடிய அந்த நேரத்தில், அதுக்கு முன்னாடி உள்ள சந்தர்ப்பம் வரை இதை நினைச்சு பார்த்தானா? ஏக இறைவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான், அந்த அல்லாஹ் நம்மன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, இப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் நம்ம இறைவன் கிடையாது, அல்லாஹ் தான் ஒரு இறைவன் என்று முன்னாடி சொன்னானா? மூசா நபி எவ்வளவோ பிரச்சாரம் செய்யுது, நீ இறைவனுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யும் பொழுது, அப்போதெல்லாம் கேட்காதவன் அவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நான் இப்ப அனமினல் முஸ்லிமீன், நான் இப்ப முஸ்லிமா மாறிடுறேன் என்று அந்த சொன்னானே, அந்த சொன்ன நேரத்தில் அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? அல்லாஹ் அதற்கு சொன்ன பதில் என்ன? அல் ஆன, இப்பதான் உனக்கு தெரிஞ்சிச்சா? ஏன் இதுக்கு முன்னாடி வரை நீ செய்யல? கதை அசைத்த கபுலு, இதுக்கு முன்னாடிலாம் நீ மாறுதானே செய்து கொண்டிருந்தாய். என்னுடைய தூதர் எவ்வளவோ உன்ட பிரச்சாரம் செய்தும் இறைவனுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கேட்காம என்னுடைய தூதருக்கு நீ மாறு செய்து கொண்டிருந்தாயே, இதுக்கு முன்னாடி அவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு இப்ப மரணிக்கிற நேரத்தில் இறைவா என்னைய மன்னிச்சிரு, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிடுறேன், நான் ஏக இறைவனை ஏத்துக்கிடுறேன், நான் முஸ்லிமா ஆயிக்கிடுறேன் என்று நீ சொன்னால் உன்னுடைய பாவ மன்னிப்பு எப்படி ஏத்துக்கப்படும் என்று இறைவன் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டதாக இதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறானே. அப்ப இது நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டாமா? இன்றைக்கு நம்ம இளமை பருவத்தில் நாங்க என்ன தப்புனாலும் இப்ப மன்னிக்குவோம், நாங்க அடுத்த அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்குவோம் என்று இப்படி சில மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்களே, அல்லது பாவ மன்னிப்பு கேட்பதில் ஒரு பொறுப்பற்றவர்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்களே. அப்ப இதுதான் மரணத்திற்காக நாம் தயார்படுத்த வேண்டியதா? இஸ்லாம் இதைத்தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்குதா? அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியாது, அந்த மரணம் வர்ற நேரத்தில் இறைவா என்னைய மன்னிச்சிருன்னு கேட்டா நான் மன்னிக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடியே நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டு உங்களுக்கு இறைவன் அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதிலே இந்த விஷயத்தை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி பாருங்க, குர்ஆன்ல இன்னொரு தகவலையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வரும். அப்படி மரணம் வரக்கூடிய நேரத்தில் அப்போது அந்த மனிதன் சொல்லுவானாம், கால ரப்பி இர்ஜிஉனி, இறைவா என்னுடைய உயிரை இப்ப எடுத்துறாத, என்னை மீண்டும் இந்த உலகத்தில் நல்லா இருக்கிற மாதிரி திருப்பி அனுப்பு. அப்படி நீ திருப்பி அனுப்புனா லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, கடந்த காலத்தில் நீ எவ்வளவோ பல்வேறு காரியத்தை எனக்கு கடமையாக்கி இருந்த, அதெல்லாம் நான் செய்யாமத்தான் இருந்தேன், ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு எதுவெல்லாம் நான் செய்யாமல் விட்டு இருந்தேனோ இன்மை எல்லா விஷயங்களிலேயும் நான் சரியாக நடந்து கொள்வேன், அந்த அமல்கள்ல நான் கரெக்டா இருந்துக்குவேன், எனவே இறைவா என்னை மீண்டும் திருப்பி அனுப்பு என்று மரணிக்கிற நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவானா. அப்ப அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி? சரி, இவ்வளவு நாள் வரை அவன் புரியாம இருந்தான், அமல்கள் செய்யாம அதில் அலட்சியமா இருந்தான், இப்ப அதை உண்மையிலே மனம் திருந்தி கேட்கிறானே, மரணத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்த உடனே கேட்கிறானே, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்துருவோம், சரி இன்னும் ஒரு வருஷம் வாழ்ந்துக்க, ஒரு 5 வருஷம் வரை வாழ்ந்து இன்னும் கரெக்டா இருந்துக்க என்று அல்லாஹ் சொல்லுவானா? அந்த மரணம் என்று இறைவன் நிர்ணயித்த அந்த தவணை வந்து விட்டால்
நம்ம அவகாசம் கேட்டாலும் இனிமே நான் கரெக்டா தான் நடப்பேன், இபாதத்துகள்ல கரெக்டா தான் இருப்பேன், அமல்கள்ல எந்த ஒரு குறைவும் வைக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லக்கூடிய பதில் என்ன? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இப்ப நீ பேசுறிய இது உண்மையான பேச்சு கிடையாது, இதுவெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். உண்மையான பேச்சுனா எப்படி இருக்கணும்? நீங்க மரணிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று குர்ஆன்லயே உங்களுக்கு உபதேசம் செய்திருந்தேன். குர்ஆன்ல உங்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அப்போதெல்லாம் அதுல சரியாக நீ எடுத்துக்கிடாம மரணிக்கிற நேரத்தில் நீ எடுத்துக்கிடுறைய இது உண்மையிலேயான பேச்சு கிடையாது, வெறும் வாய் வார்த்தை தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வமி வராஇஹிம் பர்ஸகு இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள்ல அவர்கள் எழுப்பப்படும் வரை அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில அல்லாஹ் ஒரு பர்ஸக்கை ஏற்படுத்தி ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவான். அதுக்கடுத்து அவங்க எவ்வளவுதான் அமல்கள் செய்ய நினைத்தாலும் தொழுது நிறைய நன்மை சம்பாதிச்சிருவோம், சுன்னத்தான காரியங்கள்ல ஈடுபடுவோம், சுன்னத்தான நோன்புகளை வைப்போம், கடமையான நோன்பு வைப்போம், குர்ஆன் ஓதுவோம், திக்ர் செய்வோம், இன்ன பிற நன்மைகளை செய்வோம் என்று என்னதான் ஆசைப்பட்டாலும் அதற்கு பிறகு அவனால எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்தி எந்த நன்மையும் செய்ய முடியாத அளவிற்கு ஆக்கிடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப இது நமக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு பாடம் என்ன? இன்றைக்கு அந்த அமல்களை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோமா? நமக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி அமல்கள் அனைத்தையும் தயார்படுத்தி எல்லா அமல்களும் நல்ல முறையில் நம்ம வச்சிருந்தோம்னு வைங்க, மரணிக்கிற நேரத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை, மன்னர வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மறுமையில எழுப்பி கேள்வி கேட்பானே அது விசாரணை மன்றத்துல பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மளிடத்தில் அமல்கள் சரியாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பும், அது பிரச்சனை இல்லை. அப்ப பிரச்சனை இல்லாத அந்த நிலைகளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நம்மளுடைய அமல்களில் நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறானே. இதுல நம்ம எப்படி இருக்கிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 63வது அத்தியாயத்தில் சில தகவல்களை சொல்லி காட்டுகிறான். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபிலி அய்யத்தி அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக இறைவன் உங்களுக்கு ரிஸ்காக வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணிருங்க. தர்மம் செய்வது பற்றி நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகளும் நிறைய இருக்குது. இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள ஒரு ஆளுக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியாது, அந்த நிலையை நீங்கள் அடைவதற்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்ச செல்வம் இருக்குமே அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க குடும்பத்திற்கு மட்டும் கிடையாது, நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை கொடுக்கல, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும், ஏழைகளுக்கும் கொடுக்கணும், பல நல்ல காரியத்திற்கும் உங்களுடைய பொருளாதாரங்கள் பயன்படணும், அதற்கேற்ப நீங்க நடந்துக்கிடுங்க. ஒரு கால் நீங்கள் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அப்ப என்ன நடக்கும்? மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்ற வந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், இறைவா என்னுடைய உயிரை நீ இப்ப எடுத்துறாத, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைச்சா போதுமானது. அப்படி நீ கொஞ்சம் அவகாசம் கொடுத்தன நீ சொன்ன மாதிரி இனிமே நான் தர்மம் செய்யாம நான் இருக்க மாட்டேன், நிறைய வாரி வழங்கி விடுவேன். நல்லடியார்கள் என்னென்ன செய்வாங்களோ, நல்லவங்கள்ட்ட நீ என்னென்ன தன்மை எதிர்பார்த்தியோ அந்த தன்மைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும். நான் தர்மம் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் நல்லவனா மாறிட்டு வந்துடுறேன், எனவே எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை தருவாயாக என்று மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் புலம்பிக் கொண்டிருப்பான. சரி இப்பயாவது அல்லாஹ் அவகாசம் கொடுத்துருவானா? சரி இவ்வளவுனா லட்ச லட்சமா சம்பாதிச்சு யாருக்குமே கொடுக்காம இருந்த, அல்லது ஏதோ கொஞ்ச அளவுல கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப நீ உண்மையிலேயே உளம் திருந்தி மனம் திருந்தி நீ கேட்கிற, எனவே நான் உனக்கு அவகாசத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் அவகாசம் தருவானா? அல்லாஹ்விடம் இருந்து சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? வலையு பகிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதற்குரிய தவணை வந்து விட்டால் அதுல இருந்து கொஞ்சத்தை கூட நம்ம பிற்படுத்த மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், இந்த நேரத்தில் தான் உயிர் கைப்பற்றப்படும், இந்த இடத்தில் தான் உயிர் கைப்பற்றப்படும் என்று இறைவன் விதித்து விட்டால் என்னதான் அந்த மனிதன் புலம்பினாலும் கூப்பாடு போட்டாலும் அவனுக்காக கொஞ்சமும் அவகாசம் என்ன செய்யப்படாது, வழங்கப்படாது. வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப இது நமக்கு என்ன பாடம் தரணும்? இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, பிறருடைய உதவி எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலும் மக்கள் இருப்பார்கள். இன்னும் சில மக்கள் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ் தஆலா ஒரு நடுத்தர ஒரு நிலையை தந்திருப்பாங்க. பெரிய அளவுல ஊர்ல பெரிய பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க, ஆனா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க.
ஆனால் உதவி செய்வதற்கு மனம் இல்லாமல் இன்றைக்கு பலர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போன சில செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க நினைச்சா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் உள்ள பல மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற முடியும். இன்னைக்கும் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் பொருளாதாரத்திற்காக அல்லல் பட்டு மருத்துவ உதவிக்காக கூட சிரமப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே. நம்ம சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்கள் நினைத்தால் ஒட்டுமொத்த மக்களுடைய மருத்துவ செலவையும் பார்க்கிற அளவிற்கு சில நபர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருந்தும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, என்னுடைய அறிவை பயன்படுத்தி மூளையை பயன்படுத்தி நான் சம்பாதிச்சு இந்த காசை, என் குடும்பத்துக்காக நான் உழைச்ச காசை அடுத்தவங்களுக்கு கொடுக்கவா, அடுத்தவங்க அந்த காசுல பயன்பெறவா என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய செல்வந்தர்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிடத்தில் வந்து விட்டால் நமக்கு அல்லாஹ் எப்ப மரணத்தை தருவான்னு தெரியாது. அந்த நேரத்தில் நான் புலம்பணுமா, அல்லாட்ட கூப்பாடு போடணுமா? அப்படி அல்லாட்ட புலம்பினாலும் கூப்பாடு போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் இறைவனுடைய மனோநிலை இருக்குமா? அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுறான. அப்ப இவைகளெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். மரணத்திற்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டா இருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம சரியான தயாரிப்போடு இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி நீங்க ஹதீசுகள்ல எடுத்து பார்த்தாலும் அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான தகவலை சொல்றாங்க. உங்களுக்கு மௌத் வர்றதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய தகவலாக, உதாரணத்திற்கு சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட நபிமொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கானத் லஹு மதுலமத்துன் லி அஹதின் மின் இர்லிஹி அவ் ஷைஇன், ஒரு ஆளு அடுத்த மனிதனுடைய மானத்திலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்திலேயோ ஏதோ ஒரு அநியாயம் செய்து விட்டால் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், அந்த நாள் வருவதற்கு முன்பாக இதை அவர் ஹலாலாக்கி கொள்ளட்டும். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? ஒரு ஆள் என்ன பண்றாரு, இன்னொருவருடைய மானத்தில் விளையாண்டு விடுகிறார். மானத்தில் விளையாடுறது இஸ்லாம் அனுமதிக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு நபிமொழியில சொல்றாங்களா இல்லையா? இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் க ஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. அந்த மக்கா நகரம் எவ்வளவு புனிதமானதோ, அந்த அரஃபா நாள் எவ்வளவு புனிதமானதோ, அந்த மாதம் எப்படி புனிதமானதோ அதே போல உங்களுடைய மானம் புனிதமானது, அடுத்தவருடைய அந்த பொருளாதாரம் புனிதமானது, அடுத்தவங்களுடைய உயிர் புனிதமானது, அதுல நீங்க விளையாண்ட கூடாது என்றெல்லாம் பல எச்சரிக்கைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி இன்றைக்கு நம்மளிடத்துல பல நேரங்கள் எப்படி இருக்குது, நம்முடைய நாவால் அடுத்தவங்களை திட்டுறது, அடுத்தவங்களுடைய மனம் புண்படும்படி நம்மளுடைய நடவடிக்கை அமைத்துக் கொள்வது என்று இன்றைக்கு எத்தனை ஆண்கள் பெண்களிடத்துல அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது. இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாதுதான். அதையும் மீறி ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அடுத்தவங்களுடைய மானத்திலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்திலேயோ நீங்கள் அநியாயம் செய்து விட்டால் அந்த நாள் வருவதற்கு முன்னாடி அந்த மனிதனிடத்தில் சென்று நீங்கள் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். அந்த மனிதன்கிட்ட போய் ஹலாலாக்குறதுனா என்ன? சம்பந்தப்பட்டவன்ட்டே போய், நான் இதுக்கு முன்னாடி உன்னை பத்தி இப்படி நடந்துகிட்டேன், உன்னுடைய மனம் புண்படும்படி நடந்துகிட்டேன், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடு, மறுமை நாள்ல என்னை பிடிச்சிடாத, சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போய் கேளுங்க. அல்லது அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது தவறு செய்திருக்கிறோமா, சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட இந்த உலகத்திலே கேட்டுருங்க. அல்லது நம்முடைய நடவடிக்கை ஏதாவது அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்குதா, சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போய் அவங்க மன்னிச்சுட்டாங்கன்னு வைங்க, இந்த பாவம் நமக்கு அப்படியே ஹலாலாக்கப்பட்டு அதை அல்லாஹு தஆலாவும் மன்னிக்க சரியாக இருக்கும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே தொடர்ச்சியாக சொல்றாங்க, கபல ஐயக்கூன தீனாரும் வலா திர்ஹமுன், எந்த தீனாரும் உதவ முடியாத நாளில், எந்த திர்ஹம கொடுத்தும் உதவ முடியாத அந்த நாள் வருவதற்கு முன்னாடி நீங்க அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த அநியாயத்தை நீங்கள் ஹலாலாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன் கால லஹு அமலுன் சாலிஹுன், ஒருவேளை நீங்கள் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்து அந்த அநியாயத்திற்காக சம்பந்தப்பட்டவர்களிடத்துல பாவ மன்னிப்பு கேட்காம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்காமல் விட்டு விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? நம்ம செய்யக்கூடிய அந்த அநியாயம் செய்த நபர் இருக்கிறாரா இல்லையா, அவருடைய அந்த சாலிகான அந்த நல்ல அமல்களை எல்லாம் எடுத்து உஹித மின் ஊபி கதறி மதுரமத்திகி, எந்த அளவிற்கு அவர் அடுத்தவருக்கு அநியாயம் செய்தாரோ அதே அளவிற்கு இவருடைய நன்மையிலிருந்து எடுத்து அல்லாஹு தஆலா சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்து விடுவான். வ இல்லம் தகுன் லஹு ஹஸனாத்துன், இப்படி கொடுப்பதற்கு எந்த நன்மை இல்லாவிட்டால் உஹித மின் சய்யிஆத்தி சாஹிபிஹி, இவன் யாருக்கு அநியாயம் செய்தானோ அவன் செய்த அந்த பாவத்தை எடுத்து ஃபஹுமில அலைஹி, இவன் மீது அந்த பாவத்தை சுமத்தி விட்டு இது இவனை நரகத்தில் கொண்டு போற மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவான். எனவே அந்த நாளில் இதுதான் நடக்கும்.
எந்த தீனாரும் உதவாது, எந்த காசை வச்சு அந்த நாள்ல தப்பிக்க முடியாது. நான் எவ்வளவோ அநியாயம் பண்ண, இந்த அதுக்காக இந்த காசை பிடிச்சுக்க என்று எதுவும் செய்ய முடியாது. அந்த நாள்ல நீங்க அதுக்காக எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த உலகத்திலேயே நீங்க அந்த பாவத்திற்காக நீங்க அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. இதுல அந்த மறுமை நாளை பற்றி குறிப்பிட்டாலும் இன்னைக்கு நம்ம கடைசி வரை கியாமத்து நாள் வரை நம்ம இந்த உலகத்துல உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. நமக்கு மரணம் வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம மரணம் வந்த பிறகு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியுமா? மரணிக்கிறதுக்கு முன்னாடி வரை நம்ம நல்ல நிலையில இருக்கிறோம். இறைவன் நமக்கு இந்த சக்கராத்தினுடைய நிலை வச்சிருக்கிறானே, அதுக்கு முன்னாடி உள்ள நிலை வர நம்ம யாருக்கெல்லாம் தீங்கு செஞ்சோமோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி மன்னிப்பு கேட்காமல் நாம் விட்டு விட்டால் மறுமை நாளில் நாம் பாவம் செய்தவர்களாகத்தான் இறைவனிடத்தில் நிறுத்தப்படுவோம். நாம் செய்த நல்லறங்கள், ஏற்கனவே நம்மள்ட்ட நல்லறங்கள்ல நிறைய குறைகள் இருக்குது, அதில் நம்ம செஞ்ச பாவத்துக்காக இருக்கிற அந்த நல்லறத்தையும் அல்லாஹ் எடுத்து விட்டால் அப்ப நம்ம மறுமையில எந்த அளவிற்கு கை சேதப்பட்டவர்களாக நிற்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் கவனித்து நாம் மரணம் வருவதற்கு முன்னாடி நம்மால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்களோ சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிரு என்று கேளுங்க. அவர்கள் அந்த பாவத்தை மன்னித்து விட்டால் இது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இதை நம்ம மரணத்திற்கு முன்னாடி தயார் செய்ய வேண்டிய விஷயங்களில் இதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. சுனன் நஸையில பதிவு செய்யப்பட்ட நபிமொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பி தைனிஹி ஹத்தா யுக்லா அன்ஹு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் அவன் இந்த உலகத்தில் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி இருக்கிறான்னு வைங்க, அந்த கடன் இவனோடு சம்பந்தத்தில் இருந்துகிட்டே இருக்கும். எதுவரை? ஹத்தா யுக்லா அன்ஹு, அந்த கடன் அது தீர்க்கப்படும் வரை இந்த கடன் இவனோடு ஒட்டி கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்றைக்கு கடன் வாங்குவதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக போய்விட்டது. சாதாரண விஷயம், ரொம்ப அவசிய தேவைக்காக நம்ம கடன் வாங்குறது தப்பு இல்லை. இன்னைக்கு சாதாரண விஷயங்களுக்காக, இன்னும் ஆடம்பர வாழ்க்கைக்காக தேவையில்லாம கடனை வாங்கி கடனை அடைக்க முடியாம இன்றைக்கு எத்தனை பேர் சிரமப்பட்டு கண்டிக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு அந்த கடன் சுமை இதை நம்ம பெருசா பார்க்கிறதே இல்லை. நம்ம கடனை வாங்கிட்டு போறோம், அடுத்தவங்க அதில் ஏமாந்து போறாங்க, அவ்வளவுதானே. இது நமக்கு என்ன வந்துட போகுது என்று நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க அந்த கடனை நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த கடன் முழுமையாக தீர்க்கப்படும் வரை அது சம்பந்தப்பட்டவரோடு அது இருந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் நீங்க அந்த கடனை தீர்க்கலையா, அதற்குரிய நிலையை மறுமை நாளில் அந்த மனிதர் சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, யுக்ஃபரு லி ஷஹீதி குல்லுதன், ஷஹீதுகளுடைய ஒவ்வொரு பாவமும் மன்னிக்கப்படும். இல்லத்தைன், அவன் கடன் எதுவும் வாங்கிட்டு போயிருந்தான்னா அந்த கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மற்ற பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான் என்று ஷஹீதுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே. அப்ப எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற இறைவன் அந்த கடனை தனியாக ஒரு நிலுவையில் வைக்கிறான் என்றால் அதற்காக மறுமையில் அல்லாஹ் தஆலா தனியாக வைத்து பழி தீர்ப்பான் என்று சொன்னால் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்? பெரும்பாலும் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்குவதற்கு முயற்சி எடுக்காதீங்க. ரொம்ப அவசிய தேவையாக இருந்தா வாங்குங்க. அப்படி கடன் கடந்த காலத்தில் வாங்கி இருந்தாலும் அதை உடனே அடைப்பதற்கு, குறிப்பாக நமக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி அந்த கடனை அடைப்பதற்குரிய ஒரு நிலையை நம்ம ஏற்பாடு செஞ்சிடணும். ஒருவேளை அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இது மறுமை நாளில் நமக்கு சிரமத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, நம்ம மரணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே தயார்படுத்தக்கூடிய விஷயங்கள். அவைகளை எல்லாம் குர்ஆனில் இருந்து எடுத்து படிக்கும் பொழுது, ஹதீஸ்களில் இருந்து எடுத்து படிக்கும் பொழுது அதற்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாம் எப்போது மரணிப்போம் என்று நமக்கே தெரியாத ஒரு நிலை இருக்கிறதுனால எல்லா நேரத்திலேயும் இது போன்ற அந்த முன்னேற்பாடுகளோடு நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என கூறி எனது ஒரு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.